வணக்கம். நான் உங்கள் குருநாதன். இது 2025 மேச ராசிக்கான குரு பயிற்சிக்கான பலன்களை பற்றி பார்ப்போம். திருக்கணித பஞ்சாங்கப்படி 14 மே 2025 குரு பயிற்சி ஆகிறாரு. அப்போது ரிஷப ராசிலேருந்து மிதுன ராசிக்கு குரு பயிற்சி ஆகிறார். அப்போது உங்களோட ராசிக்கு குரு 3ஆம் இடத்துக்கு வர்றார். 3ஆம் இடம் அப்படின்னு சொன்னால் தைரிய, வீரியம் மற்றும் முயற்சி ஸ்தானத்துக்கு குரு வரார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் என்ன முயற்சி பண்ணுறீங்களோ அது கண்டிப்பாக வெற்றி அடையும் அப்படின்னு தாங்க அர்த்தம். அப்போ 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு நல்ல புகழை கொடுப்பார். அதாவது இன்றைக்கி எழுத்துத்துறையில் இருக்கவங்க, அதே மாதிரி கலைத்துறையில் இருக்கவங்க, சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்கள், அதே மாதிரி பாட்டு, இசை இந்த மாதிரியான துறைகளில் இருக்கவங்களுக்கெல்லாம் நல்லதொரு வெற்றி கண்டிப்பாக அமையுங்க. அதே மாதிரி உங்களுடைய இளைய சகோதரராக இருக்கட்டும், உங்களுடைய இளைய சகோதரியாக இருக்கட்டும், இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல காலமாக இது இருக்கும். அதே மாதிரி நீங்கள் அண்ணனாக இருக்கீங்க, இல்லைன்னா நீங்கள் அக்காவாக இருக்கீங்க அப்படின்னா மேச ராசியில் உங்களுடைய சகோதரிக்கு நீங்கள் இந்த காலகட்டங்கள்லாம் நல்லதொரு உதவி செய்வீங்க. அவங்களோட முன்னேற்றத்துக்கு நல்லபடியாக ஹெல்ப் பண்ணுவீங்க. அதே மாதிரி இந்த 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு அவர் பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் எங்கெங்கே அப்படின்னா 7ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கணவன் மனைவியை குறிக்கக்கூடிய 7ஆம் இடத்தை பார்ப்பார். அதுக்கப்புறம் 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தை பார்ப்பார். அதே மாதிரி 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை குரு பார்ப்பார். ஆக இந்த மாதிரியான இடங்கள்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்தை பார்க்குறதுனால கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒற்றுமையும் அந்யோன்யமும் இருக்குங்க. அதே மாதிரி உங்களுடைய தொழிலில் பார்ட்னர்ஸோடு நீங்கள் இது பண்ணி தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே கருத்து வேறுபாடுகளும் இருக்காது. அதே மாதிரி உங்களுக்கு நண்பர்களால் நல்லபடியான உதவிகள்லாம் நல்லபடியாக கிடைக்குங்க. அது மூலமாகவும் உங்களுக்கு நல்லதொரு ஆதாயம் கிடைக்கும். அதே மாதிரி 9ஆம் இடம் பார்க்குறாரு அப்படின்னு சொன்னால் அந்த பாக்கியஸ்தானத்தை என்றைக்கு குரு பார்க்குறாரும்போது உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல விஷயங்கள்லாம் நடக்குங்க. அதாவது உங்களுக்கு இதுக்கு முன்னாடி எதெல்லாம் கிடைக்காமல் இருந்துச்சோ அந்த விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக கிடைக்கும். அதாவது என்ன அப்படின்னா, உங்களுக்கு இது வரைக்கும் சரியான தொழில் அமையலை அப்படின்னா நல்லதொரு தொழில் அமையும். வேலையில் எதுவும் முன்னேற்றங்கள் இல்லை அப்படின்னா நல்ல வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க ரொம்ப நாளாக அப்படின்னா நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. அதே மாதிரி உங்களுடைய தொழிலில் இது வரைக்கும் நல்ல லாபம் எடுக்க முடியல, அதே மாதிரி விவசாயத்தில் நல்ல லாபம் எடுக்க முடியல அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இது ஒரு நல்லது ஒரு தருணமாக இருக்கும். அதில் எல்லாத்துலேயுமே நீங்கள் லாபங்கள் கண்டிப்பாக எடுப்பீங்க. அதே மாதிரி 11ஆவது இடத்த குரு பார்க்குறதுனால உங்களுக்கு இதுக்கு முன்னாடி சொத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது, சொத்துக்கள் வர வேண்டியதெல்லாம் வராமல் இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அது எல்லாமே நல்லபடியாக கிடைக்குங்க. நல்லபடியாக வீடு கட்டுவீங்க, நிலங்கள்லாம் வாங்குவீங்க. அதே மாதிரி சொத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. நல்லபடியாக சிறப்பாகவே எல்லாமே அமையும். அதே மாதிரி இந்த குரு பயிற்சி நடந்ததுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்த குரு மே 14லேருந்து அதுக்கப்புறம் ஜூன் 14, 2025 வரைக்கும் அந்த குரு இருக்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்திங்கன்னா மிருகஸ்ரீடம் நட்சத்திரத்தில் இருப்பார். அப்படின்னா செவ்வாயோட சாரத்தில் இருப்பார். அப்படி இருக்கும்போது என்னென்னா நீங்கள் புதுசாக நிறைய முயற்சிகள் எடுப்பீங்க. அந்த முயற்சிகள் எடுக்கிறதுல நல்லபடியான வெற்றியும் அடைவீங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஜூன் 14லேருந்து ஆகஸ்ட் 15, 2025 வரைக்கும் குரு திருவாதுரை நட்சத்திரத்தில் இருப்பார். அப்போது ராகுவோட சாரத்தில் இருக்கனால இந்த காலகட்டத்திலலாம் நீங்கள் வெளிநாடுக்கான முயற்சிகள் எடுக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் அதில் வெற்றி அடைஞ்சு நீங்கள் வெளிநாடு போய் நல்லபடியாக சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டுங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 15லேருந்து 2 ஜூன் 2026 வரைக்கும் இதில் குரு புனர்பூச நட்சத்திரத்தில் இருப்பார். அப்போ புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கும்போது அவர் குருவோட சாரத்திலே இருப்பார். ஆக இந்த காலகட்டத்தில் நல்ல சுப காரியங்கள்லாம் உங்கள் வீட்டில் நல்லபடியாக நடக்குங்க. திருமணம்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் நடக்கும். அதே மாதிரி வீடு கட்டி நீங்கள் கிரகப்பிரவேசம் பண்ணுறது அந்த மாதிரியான சுப காரியங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி அக்டோபர் 19, 2025லேருந்து 5 டிசம்பர் 2025 வரைக்கும் இந்த காலகட்டத்திலலாம் புத்திர பாக்கியம் கிடைக்காதவங்களுக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்திலலாம் எனக்கு நல்ல சக்ஸஸ்ஃபுல் ரேட் இருக்கும். கண்டிப்பாக புத்திர பாக்கியம் கண்டிப்பாக அமையுங்க. ஏன்னா குரு அந்த டைம்லலாம் கடகராசியில் இருப்பார், பிரவேசம் செஞ்சிட்ருப்பார். அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள்லாம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ரேட் நல்லபடியாக இருந்து உங்களுக்கு புத்திர பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி இளைஞர்கள்லாம் வெளிநாடுக்காக போகணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் இந்த காலகட்டங்கள் ரொம்பவே சிறப்பாக இருக்குங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா
நவம்பராக இருக்கட்டும், டிசம்பராக இருக்கட்டும், 2026 ஜனவரியும் இந்த காலகட்டமும் நீங்கள் வெளிநாடு வாய்ப்புக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் கண்டிப்பாக நல்லதொரு வாய்ப்பு கிடைச்சி நீங்கள் நல்லபடியாக போவீங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், எப்போ அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஜூன் டு ஆகஸ்ட்டு அந்த காலகட்டமும் ஒரு சிறப்பான காலகட்டம் தான். இந்த டைமும் ஒரு நல்ல டைம் தான். ஆக இந்த மாதிரியான காலகட்டங்கள்லாம் நீங்கள் வெளிநாடு வாய்ப்புகளுக்காக நீங்கள் ட்ரை பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நல்லபடியாக சக்ஸஸ் ஆவீங்க. அதே மாதிரி இந்த அக்டோபர் 19லேருந்து 5 டிசம்பர் 2025 வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் நல்லபடியாக நீங்கள் நல்ல மார்க்ஸ் எடுக்கிறது, போட்டித் தேர்வுலலாம் நல்ல மதிப்பெண் கண்டிப்பாக எடுப்பீங்கங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் வெளிநாடு வாய்ப்புக்காக ட்ரை பண்ணி அங்கே போய் நீங்கள் படிக்கணும், நல்ல காலேஜில் சீட்டு கிடைக்கணும், அந்த மாதிரியான முயற்சிகள் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அதே மாதிரி இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் நீங்கள் ஆலங்குடி போய் குரு பகவானை வணங்கிட்டு வரலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா திட்டையில் இருக்கக்கூடிய குரு பகவானை வணங்கிட்டு வரலாம். உங்களுடைய வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு போய் குரு பகவானை வணங்கிட்டு வரலாங்க. அதே மாதிரி உங்களோட ஏரியாவில் ரொம்ப ஏழ்மையாக இருக்கக்கூடிய மக்கள் யாராவது ஒரு 2 பேருக்கு ஒவ்வொரு மாதமும் அன்னதானம் செஞ்சுட்டு வாங்க. இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பண்ணும்போது உங்களுடைய வாழ்க்கை ரொம்பவே சிறப்பாக இருக்குங்க. நம்புங்க, நல்லதே நடக்கும். நன்றி, நன்றி, நன்றி.